அண்ணி நீங்க சொல்லுங்க, உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? நீங்க இப்படி இருக்கிறது தப்பா இருக்கு அண்ணி. என்ன பிரச்சனை? அண்ணி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அண்ணி, சொல்லுங்க. இது சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லாமலும் என்னால இருக்க முடியல. என் புருஷனுக்கு இந்த வீட்ல ஒரு அங்கீகாரம் வேணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை நாளைக்குதான் கையல்னா அவர் உன்னைய எல்லாத்துக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு? இந்த வீட்ல அவரு மூத்தவரா இல்ல நீ மூத்தவளா? இவ்வளவு நாள் இந்த வீட்ல நீ ஒருத்தி மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்த. நிரந்தரமா ஒரு வருமானம் இருந்தது. ஆனா அவருக்கு அப்படி இல்லல்ல. எப்ப வேலை இருக்குன்னு தெரியாது, நிலையான வருமானமும் கிடையாது. குடும்பத்தை இவரால பாத்துக்கவும் முடியல. அதனால அவர் இந்த வீட்ல யாரும் மதிக்கவும் இல்ல. உன்னதானே எல்லாரும் பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை இனிமே மாறணும். எனக்கு ஏதாவது தேவைனாலும் உன்கிட்ட தான் கேட்கணும். என் பொண்ணுக்கு ஏதாவது தேவைனாலும் உன்கிட்ட தான் வந்து நிக்கணும். அந்த மாதிரி நிலைமை இனிமே எனக்கு இருக்க கூடாது. தனோ, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாமளா ஒரு விஷயத்த கேக்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து பண்றவ அவகிட்ட போய் நீ இப்படி எல்லாம் பேசலாமா? இதுதான் என் பிரச்சனையே. கையில் நமக்கு இத பண்ணாலே உங்களுக்காக அத பண்ணாலேன்னு சொல்லி சொல்லி பேச கூட விட மாட்டேங்கிறீங்க. சொன்னாலும் குத்தம், சொல்லலனாலும் குத்தம். என்னதான் பண்ண சொல்றீங்க? ஐயோ தனோ, கையில் உனக்கு பண்ணது எல்லாம் சொல்லி காட்டுறதுக்காக நான் சொல்லல. ஏன் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற? சரியா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நீங்க சொல்லி காட்டலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கையில் இப்படி பண்ணேன்னு சொல்லி காட்டுவீங்களா? அப்படி சொல்லி கூடாது. ஐயோ தனோ, அதுக்காக நான் சொல்லல. இருமா அண்ணி, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க அண்ணி, உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் வரதுக்கு நான் காரணமாயிட்டேனான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசுல இருக்கிற எண்ணம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இங்க பாரு கையல், நான் ஒண்ணும் உன்னை எதுவும் தப்பா சொல்லல. என் மனசுல உள்ள எண்ணத்தையும் எதிர்பார்ப்புகளையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு தான் நிக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு வழி தெரியல. நீ கேட்டதுனால சொல்றேன். அவர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கு கூட யாரும் உதவியா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பொண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கா. இன்னும் 5-6 வருஷத்துல அவ பெரிய மனுஷி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளை படிக்க வைக்கணும், அவளுக்கு நகை நட்டெல்லாம் சேர்க்கணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்த தாயா அவளோட எதிர்காலத்தையும் அவளோட வாழ்க்கையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கையல். என் பொண்ணோட எதிர்காலத்தை அமைச்சு தரத்துக்கும் என் வீட்டுக்காரருக்கு ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அது செய்யறதுக்கு இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை. அண்ணா, நீ எழுத்தம்பிக்காக டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக ஆபீஸ் பாக்குறது, கார் வாங்குறதுன்னு ரொம்ப பரபரப்பா இருக்க. ஆனா இவருக்கு ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்காக வாய்ப்பு வந்திருக்கு. நல்ல ரன்னிங்ல இருக்கிற பெரிய ஹோட்டல்.
அதான் கையல் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து லீஸுக்கு எடுத்தோம்னா நல்லா சம்பாதிக்கலாம். அவர் ஒரு பெரிய ஆளா வருவாரு. அவரு நானு என் மகளுக்காக மட்டும் நான் பேசல, நம்ம எல்லாருக்கும் அவங்க தான் நான் பேசிட்டு இருக்கேன். டிராவல்ஸ்ங்கிறது தெரியாத ஒரு தொழில். எழில் தம்பி நல்லா படிச்சவரு, பெரிய பெரிய பிசினஸ்லாம் பார்த்தவரு. அவரை கொண்டு போய் டிராவல்ஸ் ஆபீஸ்ல எல்லாம் உட்கார வச்சு அந்த பிசினஸ் நல்லா போகலன்னா என்ன பண்றது? ஆனா உன் அண்ணா அப்படி இல்ல. அவருக்கு சமையல் வேலை நல்லா தெரியும், ஹோட்டல் வேலையை பத்தின அறிவு இருக்கு. அதையும் தாண்டி தர்மலிங்க மாமாவோட சப்போர்ட் அவருக்கு நல்லாவே இருக்கு. அவரோட ஆதரவோட அந்த ஹோட்டலை இவர் எடுத்து ஆரம்பிச்சாருன்னா இவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதை ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு உன்கிட்ட இருக்கிற அந்த 10 லட்சம் ரூபாய் வேணும்.